சூப்பராக இருக்கிறீங்களா? நான் ஹெல்த்தியாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நான் சூப்பராக இருக்கிறேன். ரம்ஜான்லாம் எப்படி போகுது? அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப சூப்பராக போகுது. உங்களுக்கு எப்படி போகுது ரம்ஜான்? எல்லா நோன்பும் வைங்க, திக்ரு பண்ணுங்க, குரான் படிங்க. எனக்கும் வந்து எல்லா நோன்பும் வந்து சூப்பராக போகுது. எல்லா நோன்பும் நான் வச்சிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டார்டடு ரெசிபி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து நம்ம வந்து எங்கள் ஊரில் மும்பையில் வந்து ரம்ஜானில் வந்து இங்கே வந்து ஒரு மேளா மாதிரி இருக்கும். அந்த மேளா தான் இப்போ எப்படி அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். சீக்கிரமாக வந்து குக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே போய் என்னென்ன போட்டிருக்காங்க, கடையெல்லாம் நிறையா போட்டிருப்பாங்க, என்னென்ன கடை அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஆர் ரம்ஜான் பர்ச்சேசிங் கூட நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சீக் கபாப், ரம்ஜான் ஸ்பெஷல் சீக் கபாப் வந்து செய்ய போகிறோம். என்னோடய ஸ்டைலில். நீங்கள் வந்து எப்படி செய்வீங்கன்னு தெரியாது, நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் அப்படின்றது காட்டுறேன். புதினா வந்து கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். தேவையான பொருள், சீக் கபாப் செய்யறதுக்கான தேவையான பொருள் வந்து புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துருக்கிறேன், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். அப்புறம் வந்து 250 கிராம்ஸ் வந்து மீட் எடுத்துருக்கிறேன் நான். நீங்கள் வந்து மட்டன் கூட எடுத்துக்கலாம், நான் வந்து பீஃப் தான் எடுத்தேன் ஆக்சுவலி. இங்கே பாருங்கள், நான் இந்த ஸ்பூனில் வந்து மிளகா பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து தனியா பொடி வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பெரிய ஸ்பூனாக இருந்ததுன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூனும் எடுத்தாவே போதும். மஞ்சள் பொடி மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது வந்து ஜீரா பவுடர் போடுறேன். இந்த ஜீரா பவுடரும் வந்து நான் வந்து இந்த சின்ன ஸ்பூன்லேயே வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எடுக்கிறேன் நான். அப்புறம் வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து போட்டுக்கலாம், கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த கீமா வந்து நான் வந்து மிஷினில் தான் கொடுத்து வந்து அரைச்சிட்டு வர சொல்லியிருக்கிறேன். அப்போ தான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அரைபடும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து உப்பு சேர்த்துற மாதிரி இருக்கும், அதனால் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள். இந்த பொருள் எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இது எல்லாத்தையும் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம. இப்போ தேவையான பொருள் எல்லாத்தையும் போட்டு இதில் வந்து நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டே போட்டு அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். இல்லாட்டி இல்லாட்டி வந்து ஜிஞ்சர் இல்லாட்டி கார்லிக் அது மட்டும் தனியாக போட்டு கூட அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். அது உங்களோட சாய்ஸு. நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நான் பேஸ்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து காட்டலை, நான் கடைசியில் வந்து பேஸ்ட்டு தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டுவேன் நான். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். இதில் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள், நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். மீட்டெல்லாம் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து கபாபு வந்து நல்லா ஜூஸியாக நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா பிடிச்சோம்னா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா இருக்குதா? பிடிக்கிறதுக்கு வரணும், அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் முதல்ல வந்து என்ன சொல்கிறது, பச்சை மிளகா, புதினா அதெல்லாம் போட்டு தான் வந்து நான் முதல்ல வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீட்டு தான் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு வந்து போட்டு அரைச்சேன். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு தேவையான அளவு உப்பு வேணும். நான் உப்பு செஞ்சு தான் வந்து இப்போ வந்து மேஷ் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் அந்த உப்பு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சொன்னேன்ல, நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு ஃபுல்லாகவே, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் இப்போ எடுத்தேன், இப்போ மறுபடியும் 1/2 ஸ்பூன் போடுறேன் பாருங்கள். அவ்வளோதான் வந்து ஆட் பண்ணணும். நிறைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிங்கனாலும் அதனுடைய ரா ஸ்மெல்லு வந்து அந்த கபாபு வந்து நல்லா இருக்காது. ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், காரத்தன்மையாக வந்துடும். இது பாருங்கள், நான் வந்து சாப்ஸ்டிக் தான் எடுத்துருக்கிறேன், வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான். சாப்ஸ்டிக்கு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. இதில் வந்து 80 ஸ்டிக் இருக்குது. 15 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலி 15 ருபீஸ் தான். இது வந்து நல்லா இருந்தது. நான் வந்து இதில் தான் வந்து உள்ள என்ன சொல்கிறது, அந்த கபாபில் வந்து ஒரு காடி மாதிரி இருக்கும்ல, குச்சி மாதிரி இருக்கும்ல, அந்த குச்சியில் வந்து தான் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன் நான். அது வந்து இரும்பில் தானே இருக்கும் அது.
இரும்பில் தானே அந்த குச்சி இருக்கும். நான் வந்து இரும்பில் எல்லாம் இது பண்ணல. நான் வந்து இந்த சாப்ஸ்டிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு அந்த சாப்ஸ்டிக் வந்து யூஸ் ஆகலை. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி வந்து அது கொஞ்சம் கீழே வந்து தொங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் வந்து அது யூஸ் பண்ணல ஆக்சுவலி. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாமே வந்து பிடிச்சி லைனாக வந்து சீக் கபாப் மாதிரி எல்லாமே வந்து பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா கடாயில் சூடாயிருச்சு. இப்போ எல்லாமே வந்து நான் இப்போ போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க தான் போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா எடுத்துட்டோம்னா சீக் கபாப் முடிஞ்சது. என்னடா இந்த வாரத்தில் வந்து வீடியோ வந்து ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிட்டிங்க குக்கிங்கு அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ரம்ஜானில் வந்து வெளியே வந்து நிறையா வந்து இருக்குது. நிறையா வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த மாதிரிலாம் நிறைய வந்து ஸ்டோர்ஸ்லாம் போட்டிருக்குறாங்க, கடையெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால தான் வந்து நான் வந்து சீக்கிரமாக வந்து செய்யறதுனால ஸ்டார்டடு வந்து செய்யலாம் அப்படின்ட்டு வந்து நான் சூஸ் பண்ணி சீக்கிரமாக செஞ்சுட்டு வெளியவும் போய் உங்களுக்காக ஈவினிங்கில் வந்து இஃப்தார் முடிச்சுட்டு போய் காட்டலாம் அப்படின்ட்டு நான் வந்து சீக்கிரமாக வந்து ஸ்டார்டட் மாதிரி செஞ்சுட்டேன். சீக் கபாப் செஞ்சுட்டேன். இதுக்கு வந்து மைதாவில் வந்து நான் ரொட்டி தான் செஞ்சுருந்தேன். செம்மையாக இருந்தது. ரொம்ப ஜூஸியாகவும் இருந்தது. நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு வேணும்னா லெமன் வேணாலும் நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஆனால் வந்து நான் வந்து லெமன்லாம் புளியலை, எனக்கு பிடிக்காது. என் ஹஸ்பண்ட் தான் வந்து லெமன்லாம் சாப்பிடுவார். லெமன் புழிஞ்சு தான் சாப்பிடுவார் அவர். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு, நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சீக் கபாப் வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. நான் வந்து ஹோம்மேடு வந்து மயோனீஸ் செஞ்சுருந்தேன். அது கூட தான் நான் வந்து இஃப்தார் டைமில் வந்து நான் சாப்பிட்டேன். நான் வந்து அது கூட வந்து நான் இன்னொன்று செஞ்சுருந்தேன். ரெடிமேட் வந்து பீஸா செஞ்சுருந்தேன். நான் ரெடிமேட் பேஸ் வாங்கிட்டு வந்து நான் வீட்லேயே வந்து பீஸா செஞ்சுருந்தேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சு இஃப்தார் டைமில். அதுவும் அதனுடைய வீடியோவும் கூட நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோவோட வீடியோ கூட நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். இஃப்தாரில் எப்படி உங்களுக்கெலாம் ரம்ஜான்லாம் எப்படி போகுது, நல்லா போகுதா, ரம்ஜானெல்லாம் செம சூப்பராக போகுதா? நிறையா வந்து திக்ர் செய்யுங்க, நிறையா வந்து குரான் படிங்க. இந்த மாதத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நன்மைகள் செய்யுங்க. இப்போ பாருங்கள், சீக் கபாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இஃப்தாரில் வந்து பீஸா ரெடி பண்ணதும் காட்டுறேன். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி டேஸ்ட்டு செம சூப்பராக இருந்தது. முடிஞ்சிடுச்சு. இப்போ வாங்க நம்ம வெளியே போய் நம்மளுக்கு என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடை போட்டிருக்காங்க. கடை ஆல்ரெடி இருக்குது. ஆனால் வந்து ரம்ஜானில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய கலெக்ஷன் வந்துருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், ஹிஜாபு இது ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள். இதுவும் வந்து செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. இங்கே வந்து ஃபுல்லாகவே இது பாருங்கள், குட்டீஸ்க்கு குட்டி பாப்பாக்கெல்லாம் செப்பல்ஸ் எல்லாம் இருக்குது. செப்பல்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் பார்க்கவே செம சூப்பராக இருந்ததுங்க. கடை வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்குறாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டும் போட்டிருப்பாங்க. எங்கள் ஊரில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, மேக்கப் ஐட்டம்ஸு, இயரிங்ஸு, அப்புறம் வந்து செப்பலு, ட்ரெஸ்ஸு, ஹிஜாப்ஸு, அபாயாஸு எல்லாமே போட்டிருப்பாங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும். டெய்லி வந்து இஃப்தார் முடிச்சுட்டு வெளியே போய் பார்த்துட்டு வரதுக்கே சூப்பராக இருக்கும். 1 மணி வரைக்கும் வந்து இந்த கடை எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். நைட்டு ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், செம்ம கலெக்ஷன் வந்துருக்குது. ரம்ஜானில் செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து நான் பார்க்குறதுக்கே வந்து நான் பயந்து தான் வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி
வந்து உங்களுக்காக தான் நான் வந்து வீடியோவே எடுத்தேன். எங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கறதுனால. இது வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாக எடுக்கிறது எல்லாமே வந்து இது வந்து நார்மல் டேஸில் வந்து எங்கள் மும்பையில் வந்து மும்பை சங்கம்கல்லி சைன் தாராவி நாங்கள் வந்து இது நார்மலாகவே இப்படி தான் இருக்கும். ஆனால் ரம்ஜானில் வந்து ரம்ஜான் கலெக்ஷன் எல்லாமே போட்டு அவங்க வந்து முன்னாடி வந்து டிஸ்ப்ளேக்காக வச்சுருப்பாங்க. நான் வந்து இன்னும் வந்து 90 ஃபீட் ரோடு அப்படின்ட்டு ஒரு ரோடு இருக்குது முன்னாடி. அந்த ரோட்டுக்கு முன்னாடி கூட நிறையா வந்து மேளா மாதிரிலாம் இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் பாருங்கள். அது ரம்ஜான் மாதத்துல தான் அது வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், குட்டீஸ்க்கு ஒரு 4-5 இயர்ஸ் லேடிஸ் குட்டீஸ்க்கு, அப்புறம் பாய் பேபி, அப்புறம் வந்து கேர்ள் பேபிக்கான இங்கே பாருங்கள் குர்தா பைஜாமா கோட்டு எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. செம்ம கலெக்ஷன் வந்துருக்குது இந்த ரம்ஜான் மாதத்தில். செம்ம சூப்பராக இருக்குது. எல்லோரும் ஷாப்பிங்லாம் போயிட்டிங்களா என்னன்னு தெரியல. இது பாருங்கள், இதெல்லாம் பேங்கிள்ஸு. இப்போ தான் வந்து ஒவ்வொரு கடையாக போட்டுட்ருக்குறாங்க வெளியே. நான் சொன்னேன்ல 90 ஃபீட் ரோடு அப்படின்ட்டு, இதுதான் அந்த 90 ஃபீட் ரோடு. இப்போ பாருங்கள், எல்லா நெக்லஸ்லேருந்து பேங்கிள்ஸ்லேருந்து இயரிங்ஸ்லேருந்து எல்லா ஐட்டம் செம்ம சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இப்போ பாருங்கள் இன்னொரு கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கேயும் வந்து செம்ம கலெக்ஷன் வச்சுருக்குறாங்க. ஹிஜாப்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாம் வந்து இது வந்து அன்ஸ்டிச்சடு மெட்டீரியல்ஸ் தான். நம்மளுக்கு ஸ்டிச்சடு மெட்டீரியல் வேணும்னாலும் கொடுக்குறாங்க. இது வந்து அன்ஸ்டிச்சடு மெட்டீரியல்ஸ் தான். ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது. என்னுடைய ஃபேவரட் கடை கூட ஒன்று இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலி வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த டைம் வந்து கலெக்ஷன்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. உங்கள் ஊரில் எல்லாம் எப்படிலாம் இருக்குதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் தான் சொன்னேன்ல மேளா அப்படின்ட்டு, அங்கங்கே ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க இந்த மாதிரி தான் இயரிங்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த இயரிங்லாம் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. சூப்பராக இருந்துச்சு இயரெல்லாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா வந்து ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சாக இது வந்து ஒவ்வொன்றும் எடுத்தால் 100 ருபீஸு, 200 ருபீஸு, 150 ருபீஸு எல்லாமே. இங்கே இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி தான் வந்து வேர் பண்ணுவாங்க இயரிங்ஸ் எல்லாம். இங்கே பாருங்கள், செம சூப்பராக இருக்குது இயரிங்ஸ் எல்லாம். நான் இந்த இயரிங் வீடியோ கூட வந்து நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், ரோஸ் கோல்டு எல்லாமே. இங்கே பாருங்கள், இது வந்து ட்ரெஸ் ஐட்டம்ஸு ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங்ஸு செம்ம கலெக்ஷனாக இருக்குது பாருங்கள். நான் வேறு வீடியோ எடுக்க எல்லோரும் என்னையவே பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கே ஒரு ஷையாகவே ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த கலெக்ஷனில் செம்ம சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த ரெட்டு அந்த பிளாக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது பார்க்கவே. வந்து செம்ம ஒர்க்கெல்லாம் சும்மா சூப்பராக இருந்துச்சு. இந்த லைட் பிங்க்கு கூட சூப்பராக இருக்குது. எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து வாங்குறதுக்கு தான் காசு இல்லை. இவன் பாருங்கள், இவனு தான் நல்லா பார்த்துட்டே தான் இருக்கிறான். என்னடா வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கிறான். இங்கே பாருங்கள், ரிங்கெல்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து ரிங்கெல்லாம் இப்படி தான் வந்து விற்றுட்ருப்பாங்க. நான் தான் சொன்னேன்ல மேளா அப்படின்ட்டு, அங்கங்கே வந்து ஒவ்வொருத்தவங்க கடையை போட்டுட்ருப்பாங்க. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த அக்காவோட பர்ஸில் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுக்கும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கும்போது பார்க்கவே இல்லை, வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது தான் அவங்களோட பர்ஸில் அமௌண்ட் இருந்ததே நான் பார்த்தேன் ஆக்சுவலி. இப்போ பாருங்கள், இங்கேயும் வந்து மேளா மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாகவே நெக்லஸ்ஸு, பேங்கிள்ஸு, ஒட்டியானம். இங்கே பாருங்கள், எல்லாமே ஹேர் பேண்டு, ப்ரேஸ்லெட்டு, ஹேர் கிளிப்பு எல்லாமே. இங்கே பாருங்கள், இது வந்து மோஸ்ட் ஃபேவரெட்டு கடை அப்படின்னா என்னுடைய கடை என்ன அப்படின்னா இது தான். நான் வந்து இங்கே தான் வந்து வாங்குவேனே. ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே முன்னாடி வச்சுருக்குறாங்க பாருங்கள், இங்கே இந்த 3 வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி கலெக்ஷன் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒரு 4-5,000க்கு மேலேயே இருக்கும். அந்த கடைக்கு முன்னாடியே வந்து பேங்கிள்ஸ் கடையும் ஒரு அண்ணா போட்டுட்டார். எல்லோரும் அங்கங்கே கடையை போட்டுகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். மும்பையிலலாம் இப்படி தான். இந்த ரம்ஜான் ஸ்பெஷல் வந்தாவே போதும், யார் வேணாலும் கடையை போட்டுட்டு உட்காந்துக்குவாங்க. இது பாருங்கள், பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து கிளாஸ் பேங்கிள்ஸு. இங்கேயும் இந்த பேங்கிள்ஸும் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி வந்து இதுவும். இப்போ பாருங்கள், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளியே வந்து வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் என்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். மெஹந்தி,
அப்புறம் லிப்ஸ்டிக்கு, அப்புறம் வந்து ஐலைனரு, ஐ ஷேடு, ஐப்ரோ பென்சிலு, ஹைலைட்டரு எல்லாமே. லிப்ஸ்டிக் வந்து லிக்விடில், மேட்டில், ஃபவுண்டேஷன், சீரம் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. மஸ்காரா இப்போ பாருங்கள், எல்லாமே செம்ம சூப்பராக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி வந்து எல்லாமே. இது வந்து மேலான்றதுனால தான் இது வந்து அந்த ரம்ஜான் மாதத்துல தான் வச்சிட்ருப்பாங்க ஆக்சுவலி. இந்த ரம்ஜான் மாதத்துல செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், பக்கத்தில் கிளிப்பு, அப்புறம் வந்து ஹேர் பேண்டு இந்த குட்டீஸ்க்காக எல்லாமே, அப்புறம் வந்து கிளிப்பு, அப்புறம் வந்து குஷி கிளிப்பு நிறையா சில வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மணி, அப்புறம் வந்து ஹேண்ட் பேண்டு கூட இருக்குது. அப்புறம் வந்து நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ரிங்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து கருப்பே ஆகாது, இந்த ரிங்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. அப்புறம் க்ளச்சு, ஹேர் பேண்டு குட்டீஸுங்களுக்கெலாம் இது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குதுல்ல எல்லாமே. இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வந்து என்ன சொல்கிறது, டைம் பத்தாதுங்க. வீடியோ எடுக்கும்போதே நானே பயந்து தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்கள், இது குட்டீஸுங்களுக்கான பேங்கிள்ஸு, அப்புறம் எங்களுக்கும் பேங்கிள்ஸு. அந்த அண்ணன் அது செஞ்சு வச்சுருக்குறாங்களோ அது வந்து நல்லா இருக்குது. அவங்களே வந்து என்ன சொல்கிறது, கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க பேங்கிள்ஸ் எல்லாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கே வந்து மும்பையில் வந்து அவங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இயரிங்ஸ் கலெக்ஷனில் செம்ம சூப்பராக போட்டிருக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சமாக தான் நான் வந்து எடுத்துருக்குறேன் ஆக்சுவலி ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் நான் இன்னும் எடுக்கவே இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து எடுத்து வந்து வீடியோ அப்லோடு பண்ணுறேன். இங்கே பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. கலெக்ஷனில் சும்மா எல்லா கலருக்கும் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ எல்லா கலருக்கு தேவையான இயரிங்ஸ் இங்கே இருக்கும். நானும் வந்து என்னென்ன இயரிங்ஸ் வாங்கினேன், ட்ரெஸ்ஸு என்ன கலெக்ஷன் பண்ணேன் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இந்த இயரிங்ஸில் கூட பாருங்கள், ஜும்கா கலெக்ஷன் தனியாக, அப்புறம் வந்து ரோஸ் கோல்டு தனியாக, அந்த மாதிரி இயரிங்ஸில் கூட தனித்தனியாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அண்ணன்லாம் ஃபுல்லாகவே வந்து இயரிங்ஸ் வந்து அடுக்கி வச்சிட்ருந்தாங்க. ஒயிட் கலர் வந்து ஃபுல்லாக இயரிங்ஸ் எல்லாமே தனியாக. ஆனால் செம்ம சூப்பராக இருந்தது எல்லாமே. இது ஃபுல்லாக ஜும்காக்காகவே தனியாக ஒரு பக்கமே இது பண்ணிட்டாங்க. இது ஃபுல்லாகவே கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ரோஸ் கோல்டு தான். ரோஸ் கோல்டு இயரிங்கு வித்து செயின், நெக்லஸ் வித்து செயின், சில்வர் அண்ட் ரோஸ் கோல்டு. ஆனால் செம சூப்பராக இருந்தது. நல்லா கலெக்ஷன்லாம் இந்த டைமில் செம சூப்பராக இருந்தது. நல்லாவும் இருந்தது. எனக்கு இயரிங்ஸ்லாம் செம சூப்பராக பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது பார்க்கவே. இயரிங்லாம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி இயரிங் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரம்ஜானில் நிறைய வந்து திக்ர் செய்யுங்க, குர்ஆன் படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பாய், அல்லாஹ் ஹாஃபிஸ்.